மாநில அரசின் கீழ் இயங்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த அவங்க வழக்குகள் போட்டிருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. அதிகமான விலைக்கு விற்கிறாங்க டாஸ்மார்க்கு, 10 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் அதிகமான விலைக்கு விற்கிறாங்க. அதே மாதிரி கணக்கில் காட்டாம அதிகமான உற்பத்தி பண்ணி போலியான ஸ்டிக்கரை ஒட்டி பாட்டில்கள் அதிகமாக அதுக்குன்னு தயார் பண்ணி ஒரு பேரலல் நெட்வொர்க்கில் எப்படி முறைப்படுத்தப்பட்ட முறையில் நெட்வொர்க்கில் டாஸ்மார்க் மூலமாக சரக்குகள் விற்கிறாங்களோ அதே மாதிரி முறைப்படுத்தாத முறையில் ஒரு 30% அளவிற்கு இந்த டாஸ்மார்க்கில் என்ன பண்ணுறாங்க, முறைப்படுத்த முடியாமல் கணக்கில் காட்டப்படாத வகையில் பேரலல் நெட்வொர்க்கில் இந்த டாஸ்மார்க் நிறுவனம் மதுபானங்களை உருவாக்கக்கூடிய மதுபான ஆலைகள், அந்த பாட்டில் சப்ளை பண்ணக்கூடிய பாட்டில் நிறுவனங்கள், இந்த 3 பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு டைப்பில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை ஒரு பேரலல் நெட்வொர்க்கில் பல ஆயிரம் கோடி ரூபாய் மோசடி பண்ணுற அளவுக்கு இந்த ஒரு விற்பனையை தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கிறாங்க.